50 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எதிர்த்து போட்டியிட்டவங்க, அவங்க நேம்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எப்படி சார்? இல்லை நம்ம மெமரியில் இருந்தால் தான் முடியுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு மெமரி லாஸ் ஆகிட்டா முடிஞ்சு போச்சுங்க. அரசியல் வாழ்க்கை என்பது வந்துங்க, பழைய நினைவுகளை நினைவுபடுத்தி நாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே வந்து சர்வேல் ஆக முடியும். ஆகவே அந்த சர்வேல் ஆகிறதுக்கு வேறு வழியே கிடையாது. ஆகவே ஒவ்வொருடைய நிலைகளை நாம் கண்ணாட பார்க்குறோங்க. ஒரு இள வயதிலேருந்து எப்படி போட்டி போட்டாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட நிலையில் இருக்காங்க. ராஜப்பாங்கிறது அங்கே சேர்மனுங்க, 10 இயர்ஸ் சேர்மன் அவர் சுற்றி பிரசிடென்ட்ஸு, இங்கே ஒன்றிய சேர்மன் ஒன்றமாறுங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே வலுவானவங்க தான் இருந்தாங்க என்ன எதிர்த்து நிற்கிறப்போ. எம்எல்ஏவா வெற்றி பெற்று போன உடனே முதலா எம்ஜிஆர் அவர்களை பார்க்கும்போது அப்ப என்ன சொன்னார்? அப்போ முதல் என்னை வாழ்த்தினார். வாழ்த்தி வெற்றி பெற்றதுக்கு நீங்க தான் இருக்கிறதுலே யங்ஸ்டரா இல்லை உங்களை விட? என்ன என் மாதிரி 25 வயது, 25 வயது, 2 வருஷம், 3 மாதம், 4 மாதம் இப்படி இருக்குல்ல, ஏறத்தாழ ஒரு 47 பேர் இருந்தோம். ஓகே. அப்போ யங்ஸ்டர்ஸும் ஃபுல்லாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஜெனரேஷனே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான். 25 வயதுலேருந்து 26 வயதுக்குள்ளேயே மட்டும் 47 பேர் இருந்தோம். படிச்சிருக்கணும், இளைஞராக இருக்கணும், அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா சார்? ரொம்ப ஆர்வத்தோடு இந்த இளைஞர்களை பார்த்ததுக்கப்புறம் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவாங்கிறது அவருடைய நோக்கம். என்னென்னாங்க, திட்டங்களை கொண்டு சென்று மக்களுக்கு பணியாற்றுகிற இளைஞர்களாக இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி அவருடைய நோக்கம். பெரியவர்களாம் நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. சீனியர்ஸ் வந்து நல்ல அட்வைஸ், அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லுவாங்க. எங்களாட்ட இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் போய் எல்லாம் கிராமமாக போவோம், எல்லாத்தையும் பார்ப்போம். மக்களுக்கு காலையில் எழுந்தா பப்ளிக் பார்க்குறதே இருக்குது எங்களுடைய வேலை. இங்கெல்லாம் விவசாயம் பார்க்குறதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க. நம்மளுக்கு அது தேவையில்லை. முழுக்க அரசியலுக்கு போயிடலாம். முழுமையாகவே அதை பயன்படுத்தணும். என்ன சொன்னார் சார் ஆக்சுவலி எம்எல்ஏவா போகும்போது? ஆனது வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்து. நீ முதலே சொன்ன சத்தியமங்கலம் கடுமையாக இருக்குன்னு. இல்லைங்கண்ணா நீ உங்கள் வேற சொன்னால் அவ்வளோதான். அப்படி அண்ணன் தான் சொல்லுவீங்களா? அண்ணன் சொன்னேன். அப்போல்லாம் தலைவர் சொல்லப்போ உண்மை சொல்கிறேன். என்னங்க அன்றைக்கெல்லாம் அண்ணன் சொல்லுவாங்க. ஓகே. பெரிய அண்ணாவை பற்றி அண்ணாம்பாங்க. திராவிட இயக்கத்திலே அண்ணன் தான் சொல்கிறதுங்க, அண்ணா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தலைவர்னு சொன்னோம். 80க்கு பிறகு தலைவராக நிறைய பேர் எல்லாருமே அண்ணன் தான் சொல்லுவாங்க. அண்ணன் இல்லைங்கண்ணா, நீங்கள் மட்டும் தான் அப்படி இல்லை, எல்லாருமே சில பேர் நிறைய பேர் சொன்னாங்க. ஓகே. ஆனால் அப்படி இல்லைங்க, உங்கள் பேரை சொன்னால் அவ்வளோ ஜெயிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே 80க்கு அப்புறம் தலைவராகும்பாங்க. தலைவர் வந்துட்டாருங்கம்பாங்க. அதுக்கு முன்னாடி அண்ணான்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அது என்ன காரணம், திராவிட இயக்கத்தில் வந்து அண்ணா சகோதரர்கள் அண்ணான்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஒரு அந்த இயக்கம் கொஞ்சம் தான் மாறிச்சு.